அனைவருக்கும் கரூர் ஐஏஎஸ் அகாடமி நண்பு வணக்கங்கள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டிஎன்பிசி அண்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2A எதை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தால இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஓகே, அந்த டாபிக்ல இருக்கிற A to Z இன்ஃபர்மேஷன் தான் இதில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரைட், கிளாஸ்க்குள்ள போலாம். லோக்பால், ஓகேங்களா? ஸோ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ரெண்டு அமைப்பு இருக்கு. லோக்பால் என்பது என்னது? மத்திய அளவிலான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக்பால். சரிங்களா? மாநில அளவிலான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடியது தான் லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? ரைட். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டா ஸ்வீடன் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, ஸ்வீடன் நாட்டில் 1809ஆம் வருஷம் ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. ஓம்பட்ஸ்மேன், ஓகேப்பா? ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்னன்னா மக்களின் குறை தீர்ப்பாளர், மக்களின் குறை தீர்ப்பாளர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்தியாவின் ஓம்பட்ஸ்மேன் நம்ம எதை சொல்றோம்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ஓகேவா? லோக்பால்ங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணா அப்படின்னு பார்த்தா எல்எம் சிங்வி. அவர் பேர் என்னங்க? எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி எந்த வருஷம் சொல்லியிருப்பாருன்னா 1963. நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட்டா? எல்எம் சிங்வி வந்து 1963ல் ஃபர்ஸ்ட் லோக்பால்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஓகேவா? 1966ல் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஒரு ஆணையம், மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஒரு ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்பை பரிந்துரைத்தது. ஸோ டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்பை பரிந்துரைத்த ஆணையம் என்னன்னு கேட்டா மொரார்ஜி தேசாய் ஆணையம். அது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கேட்டா 1966. சரிங்களா? ரைட். அடுத்தது 1968ல் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தொடர்பான ஃபர்ஸ்ட் மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது. முதல்ல லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவிற்கான மசோதா எப்போ தாக்கல் செய்யப்பட்டது கேட்டா 1968. ஸோ கொஸ்டின்ஸ் ரீகால் பண்ணலாமா? அப்ப லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்பு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸ்வீடன். ஓகேவா? எந்த ஆண்டு? 1809. ஸ்வீடன் நாட்டில் என்ன கருத்து இருந்தது? ஓம்பட்ஸ்மேன். ஓம்பட்ஸ்மேன்னா மீனிங் என்ன? மக்களின் குறை தீர்ப்பாளர். எல்எம் சிங்வியால காயின் பண்ணப்பட்ட வார்த்தை தான் லோக்பால். அது எந்த வருஷம்? 1963, 1963. ஓகேவா? 1966ல் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஒரு ஆணையம் போடுறாங்க. 1963ல் லோக்பால்ங்கிற வார்த்தையை காயின் பண்றாங்க. ஓகேவா? 1968ல் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாக்கான ஒரு மசோதா வந்து பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் தாக்கல் செய்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்லைடு முடியலையுமே அந்தந்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுறேன், அப்படியே மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ரைட், இந்த டேட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்கப்பா, வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா லோக்பாலுக்கான மசோதா வந்து ஏறத்தாழ ஒரு 10 முறை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முறை தாக்கல் செஞ்சது 1968. 10 முறை தாக்கல் செஞ்சு அதில் 9 முறையை ஏற்றுக்கல, தோல்வி, நிறைவேற்றப்படலை. 10வது முறையா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 2011 தாக்கல் செஞ்சிருக்காங்க. டிசம்பர் 10, 2011 அப்ப தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. அப்ப அந்த டிசம்பர் 10, 2011 தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தான மசோதா நிறைவேற்றப்பட்டது. கொஸ்டின் கேட்கலாம், அப்ப லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவிற்கான மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் கேட்டா டிசம்பர் 10, 2011. ரைட்டுங்களா? அது சேம் டைம் டிசம்பர் 10 என்ன தினம் சொல்லுங்க? வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே, உலக மனித உரிமைகள் தினம். அதே டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். ஓகேங்களா? அப்போ டிசம்பர்லேயே ஒரு 3 டேவும் மைண்டில் வச்சுக்கணும். டிசம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம், டிசம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா உலக மண் தினம், டிசம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம். ஆக மொத்தம் லோக்பாலுக்கான மசோதா பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டால் டிசம்பர் 10, 2011. எத்தனை டைம் தாக்கல் செஞ்சுருக்காங்க? 10. எத்தனை டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு? 9. ஃபர்ஸ்ட் எப்போ தாக்கல் செஞ்சாங்க? 1968. எல்எம் சிங்வி தான் என்ன பண்ணாரு? லோக்பாலுக்கான வார்த்தையை காயின் பண்ணாரு. எந்த வருஷம் காயின் பண்ணாரு? 1963. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஆணையம் எப்போ வந்தது? 1966. ஓகேங்களா? ஓம்பட்ஸ்மேன்ங்கிற கருத்து எந்த நாட்டில் இருந்துச்சு? ஸ்வீடன்.
ஓகேங்களா? எந்த ஆண்டு பெறப்பட்டது? 1809. இந்த வருஷம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் லோக்பால் மற்றும் லோகாயுக்தான மசோதா ராஜ்யசபால நிறைவேற்றப்பட்ட நாள் டிசம்பர் 17, 2013. ஓகேங்களா? அதே லோக்சபால பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, 2013. ஸோ ஒவ்வொரு டேட்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட், கிறிஸ்டல் கிளியரான பாயிண்ட்ஸ் எல்லாமே. லோக்பால் மற்றும் லோகாயுக்தான மசோதாவை குடியரசுத் தலைவர் வந்து அப்ரூவல் கொடுத்தது. ஓகேங்களா? ஜனவரி 1, 2014. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துது ஜனவரி 16, 2014. ஸோ சட்டம் வந்து 2013 போட்டாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னு கேட்டா ஜனவரி 16, 2014. ஸோ 5மே ரொம்ப முக்கியம்பா. ரைட், இந்த சைடில் இருக்க ஸ்லைடு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு உறுப்பினர் ஆவதற்கு ஒரு மினிமம் ஏஜ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கும், ஆளுநர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி லோக்பாலில் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டால் 45. குறைந்தபட்ச வயது என்னப்பா? 45. பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 70 வயது. இதில் எது மூப்பா வருதோ அதை வச்சு. ஓகேங்களா? பதவி காலம் லோக்பாலுக்கு 5 வருஷம் அல்லது 70 வயது. அதே லோக் ஆயுக்தாவுக்கு 5 வருஷம் அல்லது 65 வயது. ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி லோக் ஆயுக்தா சொல்லுவேன், பட் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. லோக்பால்னா 5 வருஷம் அல்லது 70 வயது, லோக் ஆயுக்தானா 5 வருஷம் அல்லது 65 வயது. ரைட்டுங்களா? லோக்பாலில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர் எத்தனை பேர்னு கேட்டால் 1+8. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு தலைவர் 8 உறுப்பினர். அந்த 8 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட 50% பேர் நீதித்துறை சார்ந்து இருப்பாங்க, 50% பேர் நீதித்துறை சாராம இருப்பாங்க. லோக்பாலுக்கு ஒரு தலைவர் 8 உறுப்பினர். தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆவதற்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? 45 வயசு இருந்திருக்கணும். சரிங்களா? பதவி காலம் எப்ப? 5 வருஷம் அல்லது 70 வயசு. இது லோக்பாலுக்கு. 5 வருஷம் அல்லது 65 வயதுங்கிறது லோக் ஆயுக்தாவுக்கு. ஓகேவாப்பா? டன்னா? ரைட். அடுத்தது செலெக்ஷன் கமிட்டி. இந்த லோக்பால்ல தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சூஸ் பண்றதுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல யார் ஃபர்ஸ்ட்னா பிரதமர், 2வது மக்களவை சபாநாயகர், 3வது மக்களவையோட எதிர்கட்சி தலைவர். ஓகேவா? 4வது உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்படும் ஒரு நீதிபதி. ஓகேவா? 5வது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய சட்ட வல்லுநர். ஆக மொத்தத்தில் செலெக்ஷன் கமிட்டியில எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப பதவி காலம் எத்தனை வருஷம்? பதவி காலம் எத்தனை வருஷம்? 5 வருஷம். செலெக்ஷன் கமிட்டியில எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர். 5 மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? ரைட். இதே எத்தனை வயது மட்டும் தான் டிஃபர் ஆகும். லோக்பாலுக்கு 70 வயசு, லோக் ஆயுக்தாக்கு 65 வயசு. அவ்வளவுதான். ஓகேங்களா? 45 வயசுங்கிறது தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆவதற்கான ஒரு குறைந்தபட்ச வயது. ரைட்டா? ரைட். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லோக்பால் வந்து எந்த கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு கேட்டா சிவில் கோர்ட், உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ படிக்கையில இந்த வீடியோவை பார்க்கல நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாவை இந்த வீடியோவோட எண்டிங்லேயே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு தடவை வீடியோ கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன ஆகிடும்? எல்லா பாயிண்ட்டுமே பதிஞ்சிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த டேட்டாஸும் ரொம்ப முக்கியங்க. இப்போ லோக்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகார் இருக்குன்னா அந்த புகாரை விசாரிக்க ஆகிற நாட்கள் தான் 60. ஓகேங்களா? 60 டேஸ் வந்து விசாரிக்க ஆகிற காலம். அந்த வழக்கு மீது புலனாய்வு 6 மாதம். அந்த வழக்கை எத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னா 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும். வழக்கை வந்து 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும். இப்போ வழக்கில் வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்ப்பாயிட்டாருன்னா, ஒரு ஊழல் பண்ணியிருக்காருன்னு தீர்ப்பாயிட்டாருன்னா அவருக்கு எத்தனை வருஷம் ஜெயிலுன்னு கேட்டால் 7லேருந்து 10 வருஷம் வரையும் ஜெயில். 7 to 10 இயர்ஸ் வந்து அவர் எதில் இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் மேலே தவறான புகார் கொடுத்துட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன பெனால்ட்டின்னு கேட்டால் 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணும், அப்படி இல்லைனா 1 லட்சம் ரூபா அபராதம் கட்டணும். ஓகேவாங்க? 1 வருஷம் ஜெயிலில் இருக்கணும், அப்படி இல்லைனா 1 லட்சம் ரூபா அபராதம் கட்டணும். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட்டே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஸ்டின் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஏரியா தான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோக்பால் தலைவர் யாருன்னு கேட்டால் நீதிபதி பினாக்கி சந்திர கோஸ், ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஸ். ஓகேங்களா? இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அஜய் மாணிக்ரோ கான்வில்லர். தற்போதைய லோக்பால் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜய் மாணிக்ரோ கான்வில்லர். அதிகார வரம்பு, லோக்பால் யாரை யாரெல்லாம் விசாரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா பிரதமரை விசாரிக்கலாம்,
நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்கலாம், மத்திய அமைச்சர்களை விசாரிக்கலாம், பொதுத்துறை சார்ந்த மத்திய அரசு துறை சார்ந்த அலுவலர்களை விசாரிக்கலாம். ஓகேங்களா? இவங்களை எல்லாம் விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா லோக்பாலுக்கு இருக்கு. பினாகி சந்திரகோஸ் யார் பார்த்தோம்? லோக்பாலோட ஃபர்ஸ்ட் தலைவர். ஓகேங்களா? அஜய் மாணிக்ரோ கான்வில்லர் யாரு? லோக்பாலோட தற்போதைய தலைவர். லோக்பாலுக்கு பதவி காலம் எத்தனை வருஷம்? 5 வருஷம் இருக்கலாம், அல்லது வயசு என்ன 70 வயசு இருக்கலாம். தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆவதற்கு எவ்வளோ ஏஜ் இருந்திருக்கணும்? 45 வயசு இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் லோக்பால் பற்றின முக்கியமான ஒரு கண்டென்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எப்படி லோக்பாலோ, ஸ்டேட் அளவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா இருக்கும். மாநில அளவில் என்ன இருக்கும்? லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தாவை கொண்டு வந்த மாநிலம் ஒடிசா. 1970 கொண்டு வந்திருப்பாங்க. லோக் ஆயுக்தா ஆக்ட் 1970 கொண்டு வந்திருப்பாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பட் நடைமுறைப்படுத்தலை. ஓகேவா? அதே இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா. எந்த வருஷம் கேட்டால் அடுத்த வருஷம் 1971. ஸோ கிளியராங்க. அப்போ ஒடிசா பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா மெத்தடை கொண்டு வந்துச்சு. லோக் ஆயுக்தா முறையை கொண்டு வந்த மாநிலம் ஒடிசா. லோக் ஆயுக்தா தொடர்பான சட்டத்தை நிறைவேற்றிய ஃபர்ஸ்ட் மாநிலம் என்னன்னு கேட்டால் மகாராஷ்டிரா. அது எந்த வருஷம் கேட்டால் 1971. ரைட்டுங்களா? அடுத்த அதிகார வரம்பு. லோக் ஆயுக்தாக்கு என்னென்ன அதிகார வரம்புன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ முதலமைச்சரை விசாரிக்கலாம். அதுக்கடுத்தது சட்டமன்ற அமைச்சரை விசாரிக்கலாம். ஓகேவா? அப்புறம் மாநில அரசு சார்ந்த உயர் அதிகாரிகளை விசாரிக்கலாம். அங்கே எப்படி மத்திய அரசு சார்ந்த உயர் அதிகாரிகளை லோக்பால் விசாரிக்கப்போம், அதே மாதிரி மாநில அரசு சார்ந்த உயர் அதிகாரிகளை எது விசாரிக்கும்? லோக் ஆயுக்தா விசாரிக்கும். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், லோக் ஆயுக்தாவை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த மாநிலம் ஒடிசா அண்ட் லோக் ஆயுக்தாவுக்கு சட்டத்தை நிறைவேற்றிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஆண்டு 1970. ஓகேவா? சட்டம் நிறைவேற்றிய அந்த மகாராஷ்டிரா எப்போ சட்டம் நிறைவேற்றுச்சுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் 1971. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா உங்களோட பதவி காலம் அண்ட் தமிழ்நாடு சார்ந்தது. சரிங்களா? லோக் ஆயுக்தாக்கு பதவி காலம் நான் இப்போ சொன்னேன் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது. லோக் பாலுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 70 வயது. லோக் ஆயுக்தாக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 65 வயது. ஸோ 5 ஆண்டுகள் பதவிக்காலம் அல்லது எத்தனை வயதுன்னு கேட்டிங்கன்னா 65 வயது வரை. சரிங்களா? ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்க, குறிச்சுக்கோங்கப்பா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 2018. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்துச்சு? 2018 வந்துச்சு. ஓகேவா? தமிழ்நாடு லோக் ஆயுக்தால எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர். ஒரு தலைவர் 4 உறுப்பினர். இந்த 4 பேர்ல 2 பிரிங்க. 2 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க, 2 பேர் நீதித்துறை சாராதவங்க. ஓகேங்களா? அங்க 1+8 பார்த்தோம். இந்திய அளவில் லோக்பாலுக்கு பார்த்தீங்கன்னா 1+8. பட் தமிழ்நாடு அளவில் லோக் ஆயுக்தாவுக்கு பார்த்தீங்கன்னா 1+4. அந்த 4ல் 2 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க, 2 பேர் நீதித்துறை சாராதவங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 2018 வந்துச்சு. லோக் ஆயுக்தாவோட பதவி காலம் 5 வருஷம் அல்லது 65 வயசு. லோக்பாலுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 70 வயசு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் 2 நீதிபதிகள் பேரையும் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட ஃபர்ஸ்ட் நீதிபதி, ஃபர்ஸ்ட் தலைவர் யாருன்னா பி தேவதாஸ். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாருன்னா பி தேவதாஸ். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட தற்போதைய தலைவர் யாருன்னா பி ராஜமாணிக்கம். ஓகேங்களா? பாருங்கப்பா. அப்ப இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் லோக்பால் தலைவர் பினாகி சந்திர கோஸ். இந்திய அளவில் தற்போதைய லோக்பால் தலைவர் அஜய் மாணிக்ரோ கான்வில்லர். தமிழ்நாடு அளவில் ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தா தலைவர் பி தேவதாஸ், நீதிபதி பி தேவதாஸ். எல்லாருமே ஜஸ்டிஸ் தான், எல்லாருமே நீதிபதி தான். ஓகேவா? தமிழ்நாடோட தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் நீதிபதி பி ராஜமாணிக்கம். இதோட லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தொடர்பான எல்லா தகவல்களும் முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. நம்ம கரூரார் ஐஏஎஸ் அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சாட்டர்டே சண்டேலையும் போயிட்டு இருக்கு, ரெகுலராகவும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9514146000 நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்க. சரிங்களா? கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃப்ரீ டெமோ கிளாஸ் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டெமோ கொடுக்குறோம். ஸோ டெமோ வரவங்க இந்த நம்பருக்கு உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சனி மற்றும் ஞாயிறு இலவச வகுப்பு நடைபெறுது. அந்த ஃப்ரீ கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.